ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் செய்ய வேண்டாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதிலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து கொடுங்க. பேனில் இருக்கிற சூட்டுக்கு அந்த தேங்காய் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடர் தனியாக இருக்கட்டும். இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கிலோ அளவு பீட்ரூட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த பீட்ரூட்டை 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பீட்ரூட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது இந்த பீட்ரூட் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளுக்கு பீட்ரூட் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் இதை ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 2 பல்லு பூண்டை கல் உரலில் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.